மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு அப்புறம் இன்சுலின் போடுறது தான் ஒரு வழக்கமா இருக்கு. ஸ்டார்டிங்ல நமக்கு சுகர் இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் டேப்லெட் நம்ம யூஸ் பண்றோம். டேப்லெட் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா HbA1c பாக்குறோம். அதாவது 3 months ஆவரேஜ் பிளட் சுகர் பார்க்கும்போது இது அரௌண்ட் நமக்கு 9க்கு மேல இருக்கு, 10க்கு மேல இருக்கு. ஸோ அப்போ நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் இவ்வளோ யூனிட்ஸ் வரைக்கும் போட்டுக்கோங்க, மார்னிங் போடுங்க இல்லை நைட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில இன்சுலின் செக்ரிஷன் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா இன்சுலின் செக்ரிஷன் நார்மலா இருந்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்றதுதான் தவறு ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கும்பொழுதுதான் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா யூரின் பாஸ் பண்ணும்போதும் நமக்கு யூரின்லயும் குளுக்கோஸோட லெவல் தெரியும். ஸோ அப்போ யூரின் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுல குளுக்கோஸும் போட்டு +3+, 4+ அப்படின்னு போட்டிருப்பாங்க. யூரின்லயும் நமக்கு குளுக்கோஸ் லெவல் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும்பொழுது இன்சுலின் இன்ஜெக்ஷன் இல்லாம நான் சுகரை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா? இப்போ ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது ஆல்ரெடி நான் எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாத்திரைகளையும் நம்ம குறைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். ஆனால் அதற்கு கொஞ்சம் டைம் டியூரேஷன் அப்படின்றது நிச்சயமா தேவைப்படும். 5 மாதங்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இனிஷியலா நம்ம என்ன பண்றோம்னா சித்தா மெடிசின்ஸ் சுகருக்கு எடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸ் டேப்லெட்ஸா இருக்கட்டும் இல்ல இன்சுலின் இன்ஜெக்ஷனா இருக்கட்டும் ரொட்டீனா இதை நம்ம போட்டுக்கணும். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா சித்தா மெடிசின்ஸ் இதோட சேர்த்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒவ்வொரு மாதமும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது குறையும் போது ஸோ இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறோம், எவ்வளவு யூனிட்ஸ் போடுறோமோ அதுல பாதியா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 monthsல நிச்சயமா இன்சுலினோட இன்ஜெக்ஷன் நம்ம இன்ஜெக்ஷன் எவ்வளவு யூனிட் போறோமோ கம்ப்ளீட்டா அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இருக்கக்கூடிய மாத்திரைகளோட சித்தா மெடிசின்ஸும் கம்பைன் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரிதான் படிப்படியா நம்ம டோசேஜை குறைச்சிக்கிட்டே சுத்தமா நம்ம மெடிசன்ஸ் இல்லாம இயற்கையான முறையில நம்ம இன்சுலினை பாடியில யூட்டிலைஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல உணவு முறைகள் ஃபர்ஸ்டே நம்ம நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, ஒரு 30 வயதோ 35 வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிச்சிருச்சு, பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு பிளட் சுகரோட லெவல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றோம், இம்மிடியட்டா நம்ம மெடிசனை தேட ஆரம்பிச்சிடும். டெய்லி காலையில ஒரு மாத்திரை போடுறோம், ஈவினிங் ஒரு மாத்திரை போடுறோம். சுகர் எவ்வளவு இருக்குன்னு டெஸ்ட் பண்றோமோ இல்லையோ மாத்திரைகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறது நம்ம வழக்கமா போயிடுச்சு. இன்சுலின் இன்ஜெக்ஷன் இல்லாம மாத்திரைகள் இல்லாம கம்ப்ளீட்டா நம்ம பாடியில இருந்து சுகர் நார்மலா ஆகணும், பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் நார்மல் ஆகணும்னா எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னா உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்ததாக என்னென்ன சித்த மருந்துகள் எடுக்கணும். இப்போ ஆரம்பத்திலேயே ஒரு சிலர் பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, பிளட் குளுக்கோஸோட லெவல் எனக்கு 200 தாண்டி இருக்கு, ரேண்டமா நம்ம பாக்குறோம்னா 200 தாண்டி இருக்கு, 300 தாண்டி இருக்கு. இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா, நான் மெடிசனே எடுக்க மாட்டேன், டயட் அண்ட் எக்ஸசைஸ்ல நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கொஞ்ச காலத்துல அந்த டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை நம்ம மறந்து விட்டுறோம். காலப்போக்குல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அப்போ உணவு முறையில பொறுத்த வரைக்கும் அதிகமா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற பொருட்களை எடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னும் பண்ற தவறு என்னன்னா, ஸ்வீட் தானே, நான் அப்ப கருப்பட்டி சேர்த்துக்கிறேன், தேன் சேர்த்துக்கிறேன், ஒயிட் சுகர் பதிலா இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. சுகர் எந்த ரூபத்துல இருந்தாலும் அதை டோட்டலா அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா அது குளுக்கோஸோட லெவல் நம்ம ரத்தத்தில் கலக்கக்கூடிய விகிதம் கம்மியா இருக்கக்கூடிய உணவா பார்த்து சாப்பிடணும். அப்போ எந்தெந்த உணவுகள் எல்லாம் இது அதிகமா இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா நிச்சயமா சிறுதானியங்கள் சொல்லலாம். சிறுதானியங்கள்ல உணவுல தேடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நிச்சயமாக சிறுதானியங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ண ரைஸ் எடுக்கிறது, பட்டை தீட்டப்பட்ட அரிசி வகைகள் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பழுப்பரிசி இருக்கா இல்ல சிவப்பரிசி இருக்கா அதை தேடி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துட்டு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும். வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கும்.
ஃபாஸ்டிங் குளுக்கோஸ்னா நம்ம காலையில ஏர்லி மார்னிங் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சுகர் லெவல் அதிகமா இருக்கும். அப்போ இரவு நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான காய்கறிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா அவரைக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், முக்கியமா சுண்டைக்காய், இந்த மாதிரி நம்ம நாட்டு காய்கறிகளை உணவுல நிறைய சேர்த்துட்டு வரணும். முக்கியமா இரவு நேரத்தில் நம்ம காய்கறிகள் நிறைய சாப்பிட்டோம்னா ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் லெவல் நமக்கு நிச்சயம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு காலை நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம், மலச்சிக்கல் குறையணும் அப்படின்னா இரவு நேரத்தில் நிறைய காய்கறிகளை நம்ம உணவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்து மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக மருந்து முறைகள்ல அந்த கசப்பு சுவை மற்றும் தோற்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகளை பார்த்து நம்ம எடுத்தோம்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு மிக விரைவில் குறைய ஆரம்பிக்கும். இதுல நம்ம நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், திரிஃபலா சூரணம் சர்க்கரை நோயாளிகள் எடுக்கலாம். இல்ல திரிஃபலால இருக்கக்கூடிய தாண்டிக்காயை மட்டுமே தனியா சாப்பிட்டு நிறைய பேருக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த தாண்டிக்காயை எப்படி பயன்படுத்தலாம்னா, இந்த தாண்டிக்காய் வாங்கிட்டு வந்து உடைச்சி, கடுக்காய் மாதிரியே இருக்கும், உடைச்சி உள்ள இருக்கக்கூடிய கொட்டைகளை எடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தாண்டிக்காய் வீதம் நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இந்த கஷாயம் மாதிரி இதை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். ஒருவேளை நம்ம இன்சுலின் எடுத்துட்டு இருந்தாலும் இன்சுலின் லெவல் குறையறதுக்கு இந்த தாண்டிக்காய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி திரிஃபலா சூரணமும் சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மருந்து என்னன்னா ஆவாரை. இந்த ஆவாரை மூலிகையை பார்த்தோம்னா இப்போ இந்த சீசன்ல நமக்கு கிடைக்கும். ஆவாரை மலர்கள், இலை, பட்டை, வேர்க்காய் எல்லாமே சேகரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா உலர்த்தி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொரகொரப்பா டீ பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுக்கு முன் நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல எந்த அளவுக்கு சர்க்கரை இருந்தாலும் 300 இல்ல 400 அளவுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் இருந்தாலும் மிக விரைவில் அது கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நம்ம பார்க்க முடியும். வாரம் ஒரு நாள் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இதை எல்லாமே நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா அது கிராஜுவலா குறையறத நம்ம பார்க்க முடியும். சர்க்கரை நோயாளிகள் இன்சுலின் இல்லாம இயற்கையான முறையில நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை எப்படி குறைக்கலாம்ன்றத இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.